சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வல்லரசு நாடுகளின் சதுரங்க வேட்டையில் சிக்கிய தமிழர் பிரதேசம் சுற்றி வளைக்கும் அமெரிக்கா. யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளுடன் இருவர் சுற்றி வளைப்பு. இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அதிரடி மாற்றம் கண்ட எரிபொருள் விலை, வெளியான புதிய அறிவிப்பு. தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டு கட்சிக்குள் சேறு பூசும் நடவடிக்கை, முன்னாள் எம்பி சிவமோகன் குற்றச்சாட்டு. கையூட்டு வாங்கிய ஏஎஸ்பி மற்றும் பெண் சார்ஜென்ட் கைது. மீண்டும் ஆரம்பமாகிறது உயர்தர பரீட்சைகள். பிரதமர் கரணிக்கு எதிராக ஒன்று திரண்ட கூட்டு எதிர்க்கட்சிகள். யோன்சன் பெர்னாண்டோவுக்கு நீதிமன்றம் விதித்த அதிரடி உத்தரவு. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு பணிப்பு, ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள தகவல். ரணில் விக்ரமசிங்கவின் முறைகேடு, பிரித்தானியாவில் சிஐடி நடத்திய விசாரணை அறிக்கை தயார். தொடர்வன விரிவான செய்திகள். வெனிசுலாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிய அமெரிக்கா தற்பொழுது தன்னுடைய அடுத்த கட்ட பார்வையை இந்து சமுத்திரத்தின் மீது திருப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமுத்திரத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணமலை துறைமுகத்தின் பக்கம் அது தன்னுடைய பார்வையை திருப்பியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இந்த அதிரடி நகர்வுகள் இலங்கையின் இறையாண்மைக்கு சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணிந்து பின்வாங்குகிறதா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் ரஷ்யா போன்ற வல்லரசுகள் பலவீனமடைந்து வருவதை பயன்படுத்தி ஆசிய பிராந்தியத்தில் தன்னுடைய பிடியை இறுக்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது. இவ்வாறான ராஜதந்திர போரில் திருகோணமலை ஒரு முக்கிய தளமாக மாற்றப்படுவது இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும். இறுதியில் வல்லரசுகளின் நலன்களுக்காக சிறிய நாடுகளின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் குறிவைக்கப்படுவதை இந்த நகர்வுகள் வெளிப்படுத்துவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழில் போதைப்பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 29 மற்றும் 32 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டனர். குறித்த இருவரும் 4 கிராம் 90 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட பிரதி காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் ஜனவரி 8ஆம் தேதி முதல் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. மேலும் நாட்டிற்கு தென்கிழக்காக தற்போது நிலை கொண்டுள்ள கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை மேலும் வலுவிடக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும், கிழக்கு, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் வட மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை திருத்தம் குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 335 ரூபாவாக இருந்த ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 340 ரூபாவாகும். அத்துடன் 277 ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் ஒன்றின் விலை 2 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 279 ரூபாவாகும். இதேவேளை 318 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 323 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 2 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 182 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படாமல் 294 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருட்டுத்தனமாக அரசியல் அலங்கோலத்தனமான துரோகத்தனங்களால் தமிழரசுக் கட்சியின் தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கட்சிக்கு சேறுபூசும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனுக்கும் ஸ்ரீநேசனுக்கும் எதிராக தமிழரசுக் கட்சி என்ற போர்வையில் அவிழ்த்து விடப்படும் சேறுபூசல் தொடர்பாக நாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். நுவரெலியா உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தைச் சேர்ந்த உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஒருவரும், அதேவேளை கல்முனை உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தைச் சேர்ந்த பெண் சர்ஜென்ட் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளாவளி காவல் நிலையத்தில் கடமையாற்றும் திருமணமாகாத கான்ஸ்டபிள் ஒருவர் வீட்டிலிருந்து கடமைக்கு சமூகம் அளிப்பதற்காக மட்டக்களப்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான காவல்துறை அத்தியட்சகரின் அனுமதியை பெறுவதற்கு பரிந்துரையை வழங்குவதற்கு மேற்படி லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. இதன்போது பல சந்தர்ப்பங்களில் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் 72,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் நுவரெலியா உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தில் கடமையாற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பாடங்களுக்கான கல்வி வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடத்தப்படாத உயர்தர பரீட்சை பாடங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கவுள்ள நிலையில் பரீட்சை திணைக்களம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. அதன்படி அந்த பரீட்சைகளுக்கான கல்வி வகுப்புகளை நடத்துதல், பாடம் தொடர்பான விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகளை நடத்துதல், ஜூக வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்கள் அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், பரீட்சை வினாத்தாள்களுக்கு ஒத்த கேள்விகள் வழங்கப்படும் என்று கூறும் சுவரொட்டிகள், பதாதைகள் அல்லது பிரசுரங்களை மின்னணு அல்லது அச்சு ஊடகம் மூலம் வெளியிடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை மீறி எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ செயற்பட்டால் அவர்கள் பரீட்சை சட்டத்தின் கீழ் குற்றத்துக்கு ஆளாக நேரிடும் என்றும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பாடங்களை ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 2362 பரீட்சை மையங்களை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக வெளியிடப்பட்ட 6ஆம் தர வகுப்பு ஆங்கில பாடத்தொகுதி விவகாரம் தொடர்பில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று மக்கள் குரலை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டு எதிர்க்கட்சியின் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பொரளை என்.எம். பெரேரா மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் 6ஆம் தர வகுப்பு ஆங்கில பாடத்தொகுதி பிரதமரால் சேர்க்கப்பட்டதாக சமூகத்தில் நியாயமான சந்தேகம் இருப்பதாகவும் அதன்படி அத்தகைய விசாரணை நடத்தப்படும் வரை பிரதமர் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இவ்வளவு பெரிய பேரழிவு எப்படி ஏற்பட்டது என்பதை விளக்க முடியாமல் குற்றப்புலனாய்வுத்துறையில் தஞ்சம் புகுந்த ஒரு அமைச்சரிடம் நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியாதென்றும் பிரதமர் தன்னுடைய திறமையின்மையை காட்டியுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சதோச வாகனத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரின் இளைய மகன் ஆகியோர் ஜனவரி 9ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரின் இளைய மகன் ஆகியோர் வத்தளை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையான போது முன்னாள் அமைச்சரும் அவரின் மகனும் அந்த பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி ஒன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையான போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுவது தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியிலிருந்து தனக்கு தனிப்பட்ட முறையில் உத்தியோகபூர்வமான எவ்வித கடிதமும் கிடைக்கப்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீதரனின் நிலைப்பாடு தொடர்பாக வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று பணிப்புரை வழங்குவதென்று தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்ததாக அண்மையில் கட்சியின் பதில் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாகவும் அரசாங்கத்துக்கு சார்பாகவும் ஸ்ரீதரன் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டது. இதையடுத்து குறித்த விடயம் தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் கொள்கைகளில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து பதவி விலக வேண்டும் என்று தனக்கு உத்தியோகபூர்வ கடிதம் எதுவும் அனுப்பப்படவில்லை என்றும் தமிழரசுக் கட்சியின் ஊடக அறிவிப்பினை மட்டும் விடுத்துள்ளதாகவும் கடிதம் கிடைத்தால் மட்டும் மேலதிக விடயம் தொடர்பில் தான் தெரிவிக்க முடியும் என்றும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரச நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக விசாரிப்பதற்கு பிரித்தானியாவுக்கு சென்ற சிஐடியின் அதிகாரிகள் குழு நடத்திய விசாரணை குறித்த தகவல்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 16.6 மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணையின் பகுதியாகவே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த சிஐடி குழு நடத்திய மேலதிக விசாரணைகளின் பகுதிகளை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் சிஐடிக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார்.
பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்த பெரேராவால் கையொப்பமிட்ட கடிதம் மூலம் சட்டம் அதிபர் சிஐடி பணிப்பாளரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கையினை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றவியல் விவகாரங்களில் பரஸ்பர உதவி சட்டத்தின் விதிகளின் கீழ் பரஸ்பர சட்ட உதவிக்காக பிரித்தானிய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக சட்டம் அதிபர் முன்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார். இதேவேளை பிரித்தானிய அதிகாரிகளிடமிருந்து பரஸ்பர சட்ட உதவி பெறாமல் சிஐடி குழு லண்டனுக்கு பயணம் செய்ததையும் அந்த கடிதம் சுட்டிக்காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணை எதிர்வரும் 29ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.